அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் அதிகாரம் 78 படைச்செருக்கு. குறள் எண் 771. என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். பகைவரே, என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நின்று மடிந்து கல்வடியாய் நின்றவர் பலர். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வருகிறவர்கள், அப்போது அந்த நாட்டினுடைய படை தளபதி படையெடுக்க வந்தவர்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கிறான். பகைவர்களே, என் தலைவன் எதிரே நின்று போர் செய்து மடிந்து தமக்கு நடுகள் நடப்பெற்றவர் பலர். ஆகையால் என் தலைவன் முன்னே நிற்காதீர்கள் என்று எச்சரிக்கிறான். நடுகள் என்பது ஒருவன் பகைவனிடம் எதிர்த்து நின்று போரிட்டு இறந்தால் அவனுக்கு நடுகள் நடுவது மன்னர்கள் காலத்தில் இருந்து வந்தது. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். நம் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இப்போது சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது, போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் இந்த திருக்குறளை படித்து பார்க்க வேண்டும். அப்படி ஐநா சபையில் உள்ள அறிவுரையின்படி கேட்டு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய திருக்குறள் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் படித்தால் அவங்க தேவையில்லாமல் மனிதர்கள் சாவது இரக்கமற்ற தன்மை. ஐநா சபையே சொல்லிட்டான், இந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து போரை நிறுத்திவிட வேண்டும் என்று. ஏன் போரை நிறுத்தினால் என்ன? அதாவது இத்திருக்குறளை படித்தால், இந்த குறளையெல்லாம் படித்தால் நிச்சயமாக நிறுத்தி விடுவார்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.